வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கனை வச்சு சூப்பராக ஒரு பொரிச்ச கோழி எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். சிக்கன் பொரிச்ச கோழி செய்கிறதுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரே ஒரு லெமன் போட்டோன்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு கூடயே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் ஊறிட்டு இருக்கிற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 10 பல்லுக்கு சின்ன வெங்காயம், இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகா, இது கூடயே ஒரு 5-6 வரமிளகா. இது எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் ஒரு 60 to 70% வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் எலுமிச்சம்பழத்தோட ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட போட்டுக்கலாம். மசாலாலாம் சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வராமல் நல்லா மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஆயில் நல்லா சூடானோடனே நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இது கூட போட்டுக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா வெந்து நம்ம பொரிச்ச கோழி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு.